ஒரு பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என கனவு காணுகிறோமோ அதை நனவாக்கி இருக்கிறது ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. தனியார் பள்ளிகளால் மட்டுமே மாணவர்களுக்கு தன்னிறைவை தர முடியும் என்ற நிலை உருவாகிவிட்ட காலம் இது. அப்படிப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கே சவால் விடும் வகையில் அனைத்து வசதிகளையும் ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தாங்கி இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடி கிராமத்தில் இப்பள்ளி இயங்கி வருகிறது. 1952 துவக்கப்பட்ட இப்பள்ளி வளாகம் மரங்கள் நிறைந்து சோலைவனம் போல காணப்படுகிறது. 2006 முதலே 20 கணினிகள் கொண்ட தனி அறை உருவாக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் கணிப்பொறி கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டு அதில் பயிற்சிகளை பெற எந்நேரமும் அனுமதிக்கப்படுகின்றனர். கணிப்பொறி தவிர்த்த மற்ற பாடங்களையும் கம்ப்யூட்டர் சார்ந்து படித்து பயன்பெற வழி செய்து கொடுக்கின்றனர். எட்டாம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கம்ப்யூட்டரில் பவர் பாயிண்ட் பண்ணி இந்த பாடத்தில் டிசைன்லாம் மாற்றி கலர்லாம் மாற்றி எஃப்எல்லாம் கொடுத்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ண தெரியும், பெயிண்டிங்லாம் பண்ண தெரியும். பவர் பாயிண்ட்லாம் ஓப்பன் பண்ணி டிசைனு சர்ச்சுக்கு போய் ஃபோட்டோ எல்லாம் வச்சு பார்ப்பேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ கற்றுக்கிட்டா நான் எங்கள் பெரிய ஆளாகலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகலாம்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு வகுப்பறையிலும் தொலைக்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. பாடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அதில் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. சிடியெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லா கிளாஸுக்கும் நம்ம போட்டு இது பண்ணுறோம். அதோடு நம்ம இங்கே டிடிஹெச் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததுன்னதுக்கு, அதாவது ஒரு சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது, சட்டசபையினுடைய கூட்டத்தொடர், அதே மாதிரி பார்லிமெண்ட்டினுடைய கூட்டத்தொடர், துவக்க நாள், இந்த மாதிரி ஜனாதிபதியினுடைய உரை, மாண்புமிகு கவர்னருடைய உரை, இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் மாணவர்கள் நேரடியாக பார்க்குற விதத்தில் அந்த காட்சிகள், அது சிறப்பு கல்வி ஒளிபரப்பு நம்ம பொதுவில் நாள்தோறும் கல்வி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதில் நம்ம பள்ளிக்கு தேவையான பாடங்கள் வந்தால் அதை நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். அதுக்காக டிடிஹெச் நான் பயன்படுத்துகிறோம். அது எவ்ரி கிளாஸ் ரூம் ஒரு டிவி இருக்குது. 8ஆம் வகுப்புக்கு பிறகு மேல் படிப்புக்காக 8 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதால் இந்த நடுநிலை பள்ளியே மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது மாங்குடி மக்களின் கோரிக்கையாகும்.